அத்தியாயம் 1699. கபிலனின் மரண ரகசியம். கபிலனும் சந்திரமுகியும் உரையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் சமுத்திரா அங்கே வந்தாள். அவள் கபிலனை கானகத்திற்கு அழைத்தாள். அவனை அவளுக்கு அடுத்தபடியாக இருக்குமாறு கூறினாள். அதற்கு கபிலன் மறுத்தான். அவன் தன்னுடைய உறுதியான மனநிலை, பக்குவம், அமைதி இவை அனைத்தையும் துறந்து அவள் முன்பு கோபத்தோடு நின்றான். அவன் அவளை பார்த்து, சமுத்திரா, நான் அனைத்தையும் கொடுக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. என்ன அந்த ஒன்று என்று சமுத்திரா கேட்டாள். பதில், என்னுடைய கேள்விக்கான பதில் என்றான் கபிலன். உடனே சமுத்திரா வெடித்து சேரப்போகும் விண்கல் போல வேகமாக முன்னால் வந்தாள். தனக்குள் அடக்கி வைத்திருந்த அனைத்தையும் கொட்டி துடிக்கும் சிறு குழந்தையாய் அவள் கபிலனை பார்த்து, என்ன பதில் பதில் என்று ஏதோ ரகசியம் போல உலகம் முழுக்க பரப்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்? 800 வருடத்திற்கு முன்பு நான் ஏன் உன்னை கொன்றேன் என்ற காரணம்தானே. அதற்குத்தானே பித்து பிடித்தவன் போல் சுற்றி கொண்டிருக்கிறாய். இந்த உலகம் முழுமைக்கும் நீ என்னவோ நல்லவன் போலவும் நான் என்னவோ கெட்டவள் போலவும் தானே நீ கட்டமைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் என்னையும் பற்றி தெரிந்த அனைவருக்கும் நான் கொடூர கொலைகாரி, நீ கொலை செய்யப்பட்ட அப்பாவி. இதுதானே இத்தனை ஆண்டுகளாக இந்த உலகம் நம்புகிறது. இன்று அதை நான் முடித்து வைக்கின்றேன். இதோ பார் கபிலா, உண்மை என்றைக்குமே உறங்காத. இன்று அது வெளிவர வேண்டிய நேரம் வந்து விட்டதா? உனக்காக, உன் ஒருவனுக்காக மட்டுமே அதை இத்தனை ஆண்டு காலமாக வெளியே சொல்லாமல் நான் மூடி மறைத்திருந்தேன். ஆனால் நீ அதை வைத்துக் கொண்டு எல்லை மீறிய வார்த்தைகளையும் வெறுப்பையும் கொட்டி தீர்க்கிறாய். இன்று நானே அதை முடிக்கின்றேன். காதுகளை நன்றாக தீட்டி கேள். நீ கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்கின்றேன், கேள். நான் உன்னை ஏன் கொன்றேன் என்று சொல்கின்றேன், கேள். நன்றாக கேள் என்று கத்தினாள். அருகில் இருந்த சாருமதி சமுத்திராவின் கையை பிடித்து, சமுத்திரா என்று ஒரு பரிதாப குரலோடு அழைத்தாள். சமுத்திரா ஒரு கோபத்தோடு அவளை திரும்பி பார்த்தாள். கபிலனாய் மாறியதிலிருந்து பார்த்திபனது மனதை அரைத்துக் கொண்டு இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அது, நான் ஏன் 800 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய காதல் மனைவியால் கொல்லப்பட்டேன் என்கிற அந்த கேள்வி. அவனை வாட்டி வதைத்த அந்த கேள்வியை அவன் என்றாவது ஒரு நாள் சமுத்திராவிடம் கேட்டே ஆக வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய காதல் பொய்யா, இல்லை நான் பொய்யா, இல்லை நீ பொய்யா என்று கேட்டு அவளிடமிருந்து பதிலை பெறுவதற்கு அவன் விரும்பினான். என்றாவது ஒரு நாள் சமுத்திராவை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி, நீ ஏன் என்னை கொன்றாய் என்று கேட்டு அவளை நிலை கொலைய வைக்க வேண்டும் என்று அவன் துடித்தான். அதுதான் அவனுடைய பிறவி லட்சியமாகவே இருந்தது. ஆனால் இன்று அதை மிகச் சாதாரணமாக சொல்கிறேன் என்று சமுத்திரா கூறினாள். அதை கேட்டவுடன் அவனுக்கு தலையில் இடியிறங்கியதைப் போலவே இருந்தது. கபிலனின் இதயம் அதிவேகமாக துடித்தது. அவனை நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்த கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கப் போகிறது. சமுத்திராவின் கண்களில் ஒரு கசப்பான வெளிப்பாடு இருந்தது. கபிலன் தன்னுடைய முகத்தை பார்க்க கூடாது என்று அவள் 2 அடி பின்னால் சென்றாள். ஒரு தூணின் நிழலில் அவள் முகம் மறைக்க அவள் நின்று கொண்டிருந்தாள். அவள் கபிலனை பார்த்து, கானகத்தை காப்பது ஒரு பேரரசின் இளவரசியாய் என்னுடைய கடமை. என்னுடைய களத்தை அழிக்க வரும் எவரையும் கொல்ல வேண்டும் என்பதுதான் இளவரசியாகும் போது நான் எடுத்த சத்திய பிரமாணம். அதனால் உன்னை போன்ற ஒரு இரத்த காட்டேரியை கொல்ல வேண்டியதும் என்னுடைய கடமையாக அன்று இருந்தது. நரகத்தில் உள்ள 10 இனங்களின் ஒன்றான அழியாத காட்டேரிகளின் ரத்தம் உன் நரம்புகளில் பாய்கிறது. ஏனென்றால் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கானக களத்தை ஆண்ட 3 பேரரசிகளில் ஒருவரான இரத்த பேரரசி, அவர்தான் உன்னுடைய தாய். அவளது ரத்தம் உனது உடலில் ஓடுகிறது. போதுமா? இது போதுமா நான் உன்னை கொன்றதற்கான காரணம் என்று கூறி முடித்தாள். அதை கேட்டவுடன் கபிலன் நிற்க முடியாமல் தடுமாறினான். இதயத்தில் இடி இறங்கியதைப் போல் அவன் நொறுங்கி போனான். இது அவன் எதிர்பார்த்த பதில் இல்லை. இது அவன் கேட்க நினைத்த கதை இல்லை. இதை எப்படி எடுத்துக் கொள்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. இதை அவனால் நம்பவும் முடியவில்லை.
இது உண்மையில்லை என்று அவன் 1000 முறை தனக்குள் கூறிக்கொண்டான். அந்த வார்த்தை அவனுடைய மனதில் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. நிலை குலைந்து போன கபிலனைக் கண்டு வருத்தமடைந்த சாருமதி சமுத்திராவை பார்த்து முறைத்தாள். இந்த ரகசியத்தை அவனிடம் கூற மாட்டேன் என்று நீங்கள் உறுதியளித்தீர்கள். ஆனால் என்று அவள் குரல் நடுங்கியதா. சமுத்திரா இன்னும் மலை போலவே நின்றாள். அவள் மீண்டும் கபிலனை பார்த்து, என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் உனக்கு வேண்டாதவள், நான் ஒரு கொலைகாரி, நான் ஒரு கொடுமைக்காரி, அதனால் நீ என்னை நம்ப மாட்டாய். ஆனால் இந்த சாருமதி, இவள் உன் உற்ற தோழி, இவளை நம்புவாய்தானே? இவள் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவள் தானே? கேள், இவளையே கேள், எது உண்மை என்று. என்ன பார்க்கிறாய்? கேள். இரத்த பேரரசி உன் தாயா என்று கேள். உங்களது சுந்தர பேரரசின் கல்லறையில் இருக்கும் காலியான சவப்பெட்டி யாருடையது? அது ஏன் காலியாக இருக்கிறது என்று கேள் என்று கத்தினாள். சாருமதி அமைதியாக இருந்தாள். ஆனால் சமுத்திரா அமைதியாக இருக்கவில்லை. அவள் பல ஆண்டுகளாக தனக்குள் இருந்த உண்மைகளை கொட்டிக் கொண்டிருந்தாள். அவள் கபிலனை மீண்டும் பார்த்து, 800 ஆண்டுகளுக்கு முன்பு இரத்த பேரரசி தன்னுடைய இளமை காலத்தில் இருந்த போது அவர் சாருமதியின் தாத்தாவும் மயில் பருவத கூட்டத்தின் உரிமையாளருமான வஜ்ரஹஸ்தரோடு ஒருமுறை சண்டையிட்டார். அந்த சண்டை மிக மிக தீவிரமாக நடந்தது. இரத்த பேரரசியின் சக்தி எல்லை மீறி இருப்பதை வஜ்ரஹஸ்தர் உணர்ந்து கொண்டார். இரத்த பேரரசி கானகத்தை அழிக்கக்கூடும் என்று அவர் முடிவு செய்தார். எனவே வருங்கால பேரழிவை தடுக்க அவர் ஒரு வண்ணமயமான மயிலாக மாறி இரத்த பேரரசியை விழுங்கினார். ஆனால் அங்குதான் பெரும் பிரச்சனையை துவங்கியது. வஜ்ரஹஸ்தர் மயில் இன வழி வந்தவர். இரத்த பேரரசி நினைத்து இருந்தால் அப்போதே அவரை கொன்றுவிட்டு தப்பித்து இருக்கலாம். ஆனால் அன்று அவள் அதை செய்யவில்லை. அவள் வஜ்ரஹஸ்தருடைய இரத்தத்தை துளி துளியாக தன்னோடு இழுத்துக் கொண்டாள். அவருடைய சந்ததி என்று அடையாளப்படுத்துவதற்கான அனைத்தையும் அவர் உடலில் இருந்து அவள் உறிஞ்சினாள். கிட்டத்தட்ட 81 நாள் அவர் உடலுக்குள் இருந்து ஒரு புது இரத்த பந்தத்தை உருவாக்கி 82ஆம் நாள் வெடித்து சிதறினாள். வஜ்ரஹஸ்தர் உடலில் இருந்து அவள் தப்பினாள். தப்பிக்கும் போது அவரது உடலில் விஷத்தை விதைத்தாள். அதன் பின்னர் வஜ்ரஹஸ்தருடைய மகள் தான் என்று அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு அவள் உன் தந்தை சேனாதிபதியை சந்தித்தாள். யாராலும் ஒருவராலும் அவளை சந்தேகிக்க முடியவில்லை. ஒருவேளை அவளை சந்தேகித்து அவளுடைய இரத்தத்தையே ஆராய்ந்தாலும் அது அவளை வஜ்ரஹஸ்தருடைய வாரிசு என்றுதான் சொல்லும். அதுதான் பேரழிவின் அடுத்த கட்டம். அழியா காட்டேரிகளின் வழிவந்த ஒரு பெண் கானக கள பேரரசர் ஒருவரின் காதலியானாள் என்று கூறினாள். பின்னர் சமுத்திரா பழங்கால காகிதங்கள் சிலவற்றை எடுத்து கபிலனிடம் வீசினாள். அது ஒரு புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட பக்கங்களாக இருந்தது. இது உன்னுடைய ஆசிரியர் மகா உபதேசர் மதுசூதனர் எழுதிய புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட பக்கங்கள். இதில் நான் கூறியது வாக்கியங்களாக இருக்கிறது. உனக்கு சந்தேகம் இருந்தால் அவருடைய கையெழுத்தை நீ தாராளமாக சரிபார்க்கலாம் என்று கூறினாள். கபிலன் அந்த காகிதங்களை எடுக்கவில்லை. அவன் அந்த இடத்திலேயே அசையாமல் உறைந்து நின்று கொண்டிருந்தான். ஏனென்றால் குருதி கடவுள் பிரிவின் மூத்தவரான தையப்பர் கபிலனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அது இரத்த காட்டேறுகளின் ரகசியத்தை கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்தை கபிலன் தரங்கிணியிடம் கொடுத்து இரத்த காட்டேரிகளை அழிக்கச் சொன்னான். தையப்பர் என்று அழைக்கப்படும் மதுசூதனர் அந்த புத்தகத்தை கபிலனுக்கு வழங்கும் போது அதில் கடைசி சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டு இருந்தன. அந்த பக்கங்கள் தான் இப்போது அவன் கண் முன்னே கடந்தன. அந்த கடைசி பக்கங்களில் வஜ்ரஹஸ்தருக்கும் இரத்த பேரரசுக்கும் நடந்த போர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் முடிவை அவனால் அப்போது அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போது அவன் முன்னால் கிடக்கும் காகிதங்களை வைத்தும் சமுத்திரா சொன்னதை வைத்தும் அங்கு என்ன நடந்தது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சமுத்திரா கூறியதில் உண்மை இருக்கலாம் என்று கபிலன் நம்ப ஆரம்பித்தான்.
மலை போல் இருந்த கபிலன் சரிவதை கண்டவுடன் சாருமதி கூட நிலை குலைந்தாள். அவள் கபிலனை மெதுவாக அழைத்தாள். கபிலா. கபிலன் உணர்ச்சி தழும்ப நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் தேங்கியிருந்தது. அந்த இடத்தில் ஒரு மயான அமைதி இருந்தது. யாரும் எதுவும் பேச துணியவில்லை. சிறிது நேரம் கண்ணீரோடு கபிலன் புன்னகைத்தான். அவன் சமுத்திராவை பார்த்து, அப்படி என்றால் என்னுடைய உடலில் ஓடும் ரத்தத்தில் பாதி அழியா காட்டேரிகளுக்கு சொந்தமானது என்கிறீர்கள். சரி, அது அப்படியே உண்மையாக இருந்தால் 16 வயதை அடையும் வரை ஏன் எனக்கு ரத்தம் குடிக்க வேண்டும் என்ற ஆசை வரவில்லை? ஏன் வரவில்லை என்று கேட்டான். அதற்கு காரணம் உன்னுடைய தந்தை பேரரசர் சேனாதிபதி. அவர்தான் வேத ஆகமங்கள், யாருக்கும் தெரியாத நுட்பங்கள், உடலையும் மனதையும் துரிதமாக மேம்படுத்தும் வழிமுறைகள் மற்றும் துல்லியமாக அடக்கும் வித்தைகள் என அனைத்தையும் கற்று வைத்திருக்கிறாரே. அதன் மூலமாகத்தான் அவர் சில தனித்துவமான நுட்பங்களை செயல்படுத்தி உனது உடலில் ஓடும் மழியா காட்டேரிகளின் ரத்தத்தை அடக்கி வைத்தார். ஆனால் அனைத்து ஆகமங்களுக்கும் நாம் தானம் என்று கொடுக்க வேண்டும். பார்த்திபனது உடலில் உள்ள காட்டேரிகளின் ரத்தம் அவனை ஆட்கொள்ளாமல் இருக்க பார்த்திபன் கொடுக்க வேண்டிய தானம் அவனுடைய தற்காப்பு வளர்ப்ப. கடந்த பிறவிகள் உன்னால் வானக சாம்ராஜ்யத்தை அடைய முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்ன காரணம் என்று நீ பைத்தியம் பிடித்து சுற்றித் திரிந்தாய். இப்போது தெரிந்து கொள், அதற்கு இதுதான் காரணம். உன்னுடைய காட்டேரி ரத்தத்தை சொர்க்க சாம்ராஜ்யம் வரைதான் அடக்க முடியும். அதற்கு மேல் எல்லாம் அடக்க முடியாத. அதனால் சொர்க்க சாம்ராஜ்யத்தில் நீ இருக்கும் வரைதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். அதன் பிறகு நீ இந்த மண்மேல் இருக்க முடியாத. அதுதான் உன்னுடைய முந்தைய பிறவியின் விதி என்று கூறினாள். கபிலனுக்கு குழப்பத்திற்கு மேல் குழப்பம் ஏற்பட்டது. சாருமதிக்கு பதட்டத்திற்கு மேல் பதட்டம் ஏற்பட்டது. ஆனால் சமுத்திரா மட்டும் நிற்கவில்லை. அவள் கட்டுடைந்த அணை போல அனைத்தையும் கொட்டிக் கொண்டிருந்தாள். அவளை அமைதிப்படுத்தும் ஆயுதம் அங்கே யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தோன்றியது. அவள் மீண்டும் கபிலனை பார்த்து, கபிலா, உன்னுடைய தாயார், அதான் இரத்த பேரரசை என்ன செய்வதற்காக உன்னுடைய தந்தை சேனாதிபதியை காதலித்தார் என்று தெரியுமா? சொல்கின்றேன், அதையும் கேள். கானக களத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுக்க வேண்டும் என்று அவர் காதலித்தார். சேனாதிபதியை திருமணம் செய்து அவரை கட்டுப்படுத்தி சுந்தர பேரரசை முதலில் கைக்குள் போட்டார். சுந்தர பேரரசின் பாதி உன்னுடைய தாயாரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அதன் பிறகுதான் உன்னுடைய தந்தை சேனாதிபதி முழித்துக் கொண்டார். அப்போதுதான் உன்னுடைய தாயை பற்றி அவர் ஆராய ஆரம்பித்தார். அப்போதுதான் அவள் காட்டேறி வழிவந்த இரத்த பேரரசு என்பதை அவர் அறிந்தும் கொண்டார். அதை கண்டறிந்தவுடன் அவர் முதலில் கை கோர்த்தது யாரோடு தெரியுமா? என்னுடைய தந்தை கிள்ளிவளவரோடு. முழு கானக களத்திற்கும் சேனாதிபதியும் கிள்ளிவளவனும் பகையாளி என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் உண்மையில் அவர்கள் கோட்டாளிகள். இந்த பிரச்சனை வெளியே தெரியாமல், உன்னுடைய தாயார் யார் என்று வெளியே தெரியாமல் ரகசியமாக இதை முடிக்க முடிவெடுத்தனர். அதாவது வெளியே பகை, உள்ளே கூட்டணி என்ற ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் அவர்கள் ஒன்றிணைந்து இரத்த பேரரசியை தாக்கினர். ஆனால் பல முறை முயற்சித்தும் அவர்கள் தோல்வியை தான் கண்டனர். இதெல்லாம் நீ பிறப்பதற்கு முன்பு நடந்தது. நீ பிறந்தவுடன் உன்னுடைய தந்தை இதற்கு மேல் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று முடிவெடுத்து ஒரு மாபெரும் போரை துவங்கினார். அந்த போரில்தான் உன்னுடைய தாயாரை வீழ்த்தி அவரை முடிவில்லா படுகொழியில் தள்ளினார். முடிவில்லா படுகொழி நீ கேள்விப்பட்ட ஒன்றுதான். என்ன வருகிறதா? ஞாபகம் வருகிறதா என்று கேட்டாள். அவளுடைய வார்த்தைகள் அம்பு மழையாக பொழிந்தன. ஆனால் மழை இன்னும் நிற்கவில்லை. கபிலன் அவளை பார்த்து, சரிதா, அதான் 800 ஆண்டுகளுக்கு முன்பே இரத்த பேரரசையை படுகொலியில் தள்ளி கொன்று விட்டீர்களே, பின்னர் ஏன் என்னை கொன்றீர்கள்? பின்னர் ஏன் சுந்தர பேரரசை போரிட்டு வீழ்த்தினீர்கள்? பின்னர் எதற்காக பேரரசர் சேனாதிபதி மீது படையெடுத்தீர்கள்? ஏன் என்று கேட்டான். அதற்கு முன்னர் நீ வேறு ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் ரகசிய கூட்டாளிகள் என்றால்
நமது திருமணத்திற்கு ஏன் முதலில் உன்னுடைய தந்தை தடை கூற வேண்டும்? தனக்கு தோளோடு தோள் நின்ற கிள்ளி வளவரது மகளை தன்னுடைய மகன் விரும்புகிறான் என்றால் ஜாதகம், ஜோதிடம் என அனைத்தையும் தூக்கி போட்டு அவர் உடனே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து இருக்கத்தானே வேண்டும். ஆனால் எதற்காக அவர் அப்படி செய்யவில்லை? ஏனென்றால் அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அது என்ன பயம் என்று தெரியுமா? அது என்ன பயம் என்று தெரியுமா? உண்மை தெரிந்து விடுமோ என்கின்ற பயம். அது என்ன உண்மை என்று தெரியுமா? உன்னுடைய தந்தை பேரரசர் சேனாதிபதி இரத்த பேரரசையை கொள்ளவில்லை என்ற உண்மை. அவர் அவளால் கைப்பற்றப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு அவளுடைய கைப்பாவையாக மாறிய உண்மை என்று கர்ஜித்தாள். இந்த முறை கபிலன் கோபம் கொண்டான். அவன் வெறியோடு சமுத்திராவை பார்த்து, பொய் பொய், உண்மையோடு பொய்யையும் கலந்து விற்றால் இந்த உலகம் வாங்கிவிடும் என்று தப்பு கணக்கு போடாது. நீ சொல்வதில் சில உண்மைகள் இருந்திருக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக நீ எல்லை மீறி அடுக்கடுக்காக என்னென்னவோ கூறிக்கொண்டிருக்கிறாய். ஏய் சமுத்திரா, நீ கூறுவது உண்மை என்பதற்கு ஆதாரம் என்ன? என் தந்தை இரத்த பேரரசியை கொள்ளவில்லை என்று உனக்கு கூறியது யார்? பதில் கூறு என்று கர்ஜித்தான். யார் கூறினார் என்பது முக்கியமல்ல, அது உண்மையா இல்லையா என்பதுதான் இப்போது விஷயம். உன்னுடைய தந்தை பற்றிய சந்தேகம் வந்த பின் என் தந்தையும் பேரரசர் பரிதீரரும் உலக சதுரங்க பலகையை வெளியே எடுத்தனர். காணக களத்தில் இருக்கும் உலக சதுரங்க பலகை காணக களத்தில் இருக்கும் அனைத்தையும் வெளிக்காட்டிவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை வைத்து ஆராய்ந்த போது இரத்த பேரரசை உயிரோடு இருக்கிறார் என்கிற உண்மை எங்களுக்கு புலப்பட்டது என்று கூறினாள். கபிலனின் கண்கள் சிவந்தது. அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்றாய் இணைந்து என் தந்தையை கொன்று சுந்தர பேரரசை கவிழ்க்க சதி செய்தீர்கள். பின்னர் என்னுடைய வருங்கால மனைவி என்னுடைய மார்பில் வாழ இறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள். அதை சிக்கலே இல்லாமல் நிறைவேற்றினீர்கள். சரிதானே சரிதானே என்று கேட்டான். ஆமாம் என்று சில நிமிட அமைதிக்கு பிறகு சமுத்திரா பதிலளித்தாள். அந்த கணம் கபிலன் நொறுங்கி போனான். ஒரு மனிதனால் தாங்க முடியாத உண்மையை அவன் இன்று தாங்கி நின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கேட்கும் உண்மைகளை அவன் இன்று ஒரே நாளில் கேட்டான். உண்மை என்றைக்குமே கனமானது. அது அடுக்கடுக்காக வைக்கப்பட்டதில் கபிலன் நிலை குலைந்து போனான். அவன் கண்கள் கண்ணீர் கடலானது. அவனுக்கு அதிகமாக முச்சிரைத்தது. அவனால் வார்த்தைகளை கூட சரியாக கோர்க்க முடியவில்லை. அவனோடு சேர்த்து அவனுடைய குரலும் தளர்ந்து போனது. அவன் சமுத்திராவை பார்த்து நடுங்கும் குரலில், இன்னும் ஒன்றிற்கு மட்டும் பதில் கூறு என்று கேட்டான். என்ன என்று சமுத்திரா கேட்டாள். பெருமூச்சு விட்ட கபிலன் அவள் கண்களை பார்த்து, 800 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய பார்த்திபனை நீ உண்மையாகவே காதலித்தாயா என்று கேட்டான். இம்முறை சமுத்திராவிடம் நீண்ட மௌனம் நிலவியது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் பேச வந்தாள், பின்னர் மௌனமானாள். பின்னர் அவள் தான் ஒரு களத்தின் நாதிதேவர் என்று தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு கபிலனை பார்த்தாள். அவள் அவனை பார்த்து சிரித்தாள். என்ன கேட்டீர்கள்? காதலா? இருந்து இருக்கலாம். ஆனால் அது 800 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை. அவற்றில் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. பல வருடங்கள் ஆகியதால் அதை நான் மறந்துவிட்டேன் என்று கூறினாள். சில நிமிடங்கள் கழிந்த